வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கோலாகலமாக தொடங்கியது 3வது காசி தமிழ் சங்கமம் விழா. பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், எல் முருகன் உள்ளிட்டோர் தொடங்கி வைப்பு. காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான பிணைப்பு 5000 ஆண்டுகள் பழமையானது. தமிழ் சங்கமம் தொடக்க விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் 5000 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு, ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில அங்க தட்சின் ஊரக வேலை திட்டத்திற்கு ஊதிய நிலுவைத் தொகையாக 2118 கோடி ரூபாய் வரவேண்டி உள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. பல முறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரையும் நம்ம அமைச்சர் தங்கத்தனரசு, தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி வகையை சந்தித்து ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நிதி வரல. 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவில் பணப்பட்டுவாடா செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதன்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட கொடுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக கேள்வி. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான நிதியை பெற தொடர்ந்து போராட வேண்டி இருப்பதாகவும் சாடல். நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பாஜகவிற்கான டப்பிங் குரலாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவு குறித்த இபிஎஸ்ஸின் கருத்து பாஜகவுடனான கள்ள கூட்டணியை வெளிப்படுத்தி உள்ளதாக கருத்து. அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை. ஆட்சியின் மீது கூட்டணிகள் முன்வைக்கும் கருத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். உறவின் அடையாளம் தான். 2019 ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உங்களின் ஒருவன் வீடியோவை குறிப்பிட்டு ப. ரஞ்சித் கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அமைச்சர் ஐ. பெரியசாமி, அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
சங்கங்கள் பதிவு சட்டத்தில் ஜாதி சங்கங்கள் பதிவு செய்ய முடியுமா என்ற நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணை. சாதிகள் இல்லையடி பாப்பா என சொல்லி கொடுத்துவிட்டு பள்ளி நுழைவாயிலில் சாதி பெயரை எழுதலாமா என கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் இருந்த ஜெயலலிதாவின் நகைகள் தமிழக அரசிடம் முறைப்படி ஒப்படைப்பு. 27 கிலோ நகைகள் மற்றும் 1562 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் நீதிமன்ற அனுமதி பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். மக்களை திசை திருப்பும் நோக்கில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்கள் மீது திமுக அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. வெற்றி விளம்பரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற கபட நாடகத்தை தோலுரித்து காட்டுகிற, வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த திண்ணை பிரச்சாரத்தை இப்போது துண்டு பிரசுரங்கள், சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், அம்மா பேரவையினுடைய சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரமாக நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். மயிலாடுதுறை அருகே 2 இளைஞர்கள் சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை. சாராய வழக்கில் கைதாகி பிணையில் வெளிவந்த நபர் வெறிச்செயல். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை வழக்கில் சாராய வியாபாரி உள்ளிட்ட 3 கைது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உறவினர்களிடம் விசாரணை. மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உள்பட 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரின் வீடுகளை சூறையாடிய பொதுமக்கள். மயிலாடுதுறை அருகே 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் வாபஸ். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுடன் மாவட்ட எஸ்பி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து உடலை வாங்கவும் சம்மதம். குற்றப்புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அன்சேஃப் மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்துவதாகவும் கடும் கண்டனம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை படுகொலைக்கு கள்ளச்சாராய விற்பனை காரணம் என பரவும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. கொலையானவர்களுக்கும் கொலையாளிக்கும் இடையே ஏற்கனவே இருந்த குடும்ப தகராறு மற்றும் முன்விரோதமே காரணம் என காவல்துறை விளக்கம். வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மயிலாடுதுறை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. இளைஞர்களின் கொலையில் காரணத்தை தீவிர விசாரிப்பதுடன் தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உட்பட 2 கொலை செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம். கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா என கேள்வி. மயிலாடுதுறை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. சம்பவங்கள் நடப்பது இயற்கை, அதை நாங்கள் தடுக்க முடியாது, குற்றவாளிகளை பிடிப்பதே முக்கியம் எனவும் பேச்சு. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்காதது ஏன்?
அரசு மருத்துவமனைகளில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளன. மருந்துகள் இல்லை என புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஒட்டுமொத்தமாக இருப்பு என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த வகையில் அங்கேயும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை இருந்தால் என்னிடத்தில் தெரிவித்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். மீனை தங்கள் வலையில் சிக்க வைக்க ஓய்பிரிவு பாதுகாப்பா என பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என மாவட்ட கல்வித்துறை திட்டவட்டம். பள்ளிகள் மூடப்பட்ட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக விளக்கம். தூத்துக்குடியில் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் போராட்டம். 200க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி துறைமுக சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அரசுக்கு எதிராகவும் முழக்கம். இருக்கோம். எங்களுக்கு எல்லா ஊர்லயும் தங்கல் கொடுக்காங்க. தூத்துக்குடி துறைமுகத்துல தங்கல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன குற்றம் செய்தோம் எல்லாருக்கும் தெரியும். நாங்க எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லி மீன்பிடி அதிகாரிகிட்ட எல்லாம் நாங்க போய் பேசியாச்சு. அவங்க எங்களுக்கு அதுக்கு உள்ள தீர்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போராட்டம் பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கோம். 5 நாளா நாங்க இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் தான் நடவடிக்கை. சேலம் ஏற்காடு படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்துடன் படகு சவாரி செய்தும் விளையாடியும் மகிழ்ந்த மக்கள். பத்ம விருது பெற்றவர்களுக்காக ஆளுநர் ஆர்.என். ரவி நடத்தும் பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் பங்கேற்கவில்லை என தகவல். ரேசிங் டூருக்காக வெளிநாடு சென்றிருப்பதால் பாராட்டு விழாவில் அஜித் கலந்து கொள்ளவில்லை என தகவல். திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதன் எதிரொலி. வாடிவாசல் பார்வையாளர் மாடம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேரில் ஆய்வு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது காசி தமிழ் சங்கமம் நடைபெறுவது மகிழ்ச்சி. காசிக்கு வரும் தமிழக மக்கள் மறக்க முடியாத நினைவுகளுடன் திரும்பிச் செல்லட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பதிவு. காசி தமிழ்ச் சங்கமம் விழாவுக்காக தமிழக கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறல். முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டவிரோத குடியேற்றத்தால் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்களை அழைத்து வரும் விமானங்கள் அமிர்தசரஸில் தரையிறங்க வேண்டிய அவசியம் என்ன? பஞ்சாப் மாநிலத்தை அவமானப்படுத்த மத்திய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வின் ஆங்கில மொழி தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி. டெல்லி, பீகார் என நாடு முழுவதும் 7842 மையங்களில் சுமார் 42 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதாக தகவல். அதானி நிறுவன ஊழலை பிரதமர் மோடி மூடி மறைப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. நாட்டின் வளங்களை கொள்ளையடித்துள்ளது தனிப்பட்ட விவகாரமா எனவும் விளாசல். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 50 கோடி பேர் புனித நீராடல்.
கும்பமேளா நிறைவடைவதற்குள் 70 கோடி பேர் புனித நீராடுவர் என உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பேருந்து மீது கார் மோதி கோர விபத்து. மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக சத்தீஸ்கரில் இருந்து சென்ற 10 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் போர்பன் ரக விஸ்கிக்கான வரி 150 விழுக்காடிலிருந்து 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்பதற்காக துபாய் புறப்பட இந்திய கிரிக்கெட் அணியினர். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. தேசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் வாள்வீச்சு பிரிவில் தங்கம் வென்றது தமிழகம். ஹரியானாவை 45க்கு 38 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். தேசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் 6வது இடம் பிடித்தது தமிழகம். 27 தங்கம், 30 வெள்ளி, 35 வெண்கலம் என 92 பதக்கங்களை வென்று அசத்தல்.